சீமான் அண்ணன் கட்சி வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இன்னும் வந்து விஜய் அவரோட டிவிக்கே வந்து ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கலையே. அப்ப அவர் வந்து இத வந்து ரொம்ப துச்சமான பேசக்கூடாது. ஒரு அரசியல் வயப்பட்ட ஒரு தலைவர் பேசுற பேச்சா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு திமுகவுடைய மேடைகள் எடுத்துக்கோங்க. 2 வருஷமா நீங்க திமுகவுடைய மேடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. திமுக நடத்துகிற மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும், மாநில அளவில் கூட்டங்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், எல்லாத்துலேயுமே தாவேக்காவை மட்டும் தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. புதுசாக வந்துட்டாங்க, நம்மளை அழிக்க பார்க்குறாங்க, நம்மளை தொட முடியாது, புதுசாக வந்தவங்களாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் தாவேக்காவை பற்றி பேசாத மேடையே கிடையாது திமுக. ஏன்னா அதிமுக ஒன்று இருக்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. இப்போ ஃபுல்லாக தாவேக்காவை பற்றி பேசுறது, எங்கள் தலைவரை பற்றி பேசுறது, பேட்டி கொடுக்கும்போது எங்கள் தலைவரை பற்றி பேசுறது, இதே வேலை தான். வேறு எந்த வேலையும் அவங்க கிடையாது கடந்த 2 வருஷமா. இது ஒரு சினாரியோ, இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த திமுகவை பற்றி பேச சொன்னால் மேடையில் வந்தாங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஃபுல்லாக கொடுக்குற டைம் ஃபுல்லாக முக்கால்வாசி நேரம் தாவேக்காவை பற்றி தான் பேசுறது. திமுகவை பற்றி ஆட்சியாளரை பற்றி பேசுறது கிடையாது, பாஜகவை பற்றி பேசுறது கிடையாது, ஃபுல்லாக தாவேக்காவை பற்றி பேசுறது.